Hi, TNPC Live student. This is Sujita. Rise in nationalism in India. இந்த லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1 போட்டாச்சு. இது பார்ட் 2. லெசன் வந்து 11. Rise in nationalism in India. ஸோ இதில் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இட் இம்பேக்ட்ஸ் இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்னைஸ்டு எஜுகேஷன் அதோட இம்பேக்ட்ஸ் எப்படி இருந்தது, இதனால எப்படி நேஷனலிசம்லாம் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எஜுகேஷன் இன் ப்ரீ பிரிட்டிஷ் இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னா, education in pre-colonial India was characterized by segmentation among religious and caste lines. அதாவது பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் எப்படி இருந்ததுன்னா செக்மெண்டேஷன், அதாவது பிரிவினை எப்படி இருந்ததுன்னா ஹிந்துஸ், பிராமின்ஸ் இவங்க மட்டும்தான் வந்து எஜுகேஷன் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது என்ன லாங்குவேஜில் படிப்பாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் படித்தாங்க. ஏன்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ சேக்ரெட் லாங்குவேஜ். ஓகேவா? மோனோபோலைஸ்டாக இருந்தது எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது ஒரு பர்டிகுலர் சொசைட்டி தான் வந்து ப்ரீஸ்டாக இருக்க முடியும், அதாவது பூசாரியாக இருக்க முடியும், பர்டிகுலர் சொசைட்டி தான் டீச்சர்ஸ் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி மோனோபோலைஸ்டாக இருந்தது. ஓகேவா? என்ன மீடியம், அதாவது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது, ஒன்லி சான்ஸ்கிரிட் மீடியம் தான். ஏன்னா சான்ஸ்கிரிட் கன்சிடர் டு பி த சேக்ரெட் லாங்குவேஜ். அவங்க எங்கே படித்தாங்கன்னா வித்யாலயாஸ், சட்டுபதிஸ், இதெல்லாம் ஒரு அந்த ஸ்கூல், அதோட நேம். ஓகேவா? ஸ்கூலோட நேம் இல்லை, அது ஒரு ஸ்கூல் செட்டப், அது மாதிரி நேம். ஓகேவா? அப்புறம் டெக்னிக்கல் நாலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் நாலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கிடெக்சர், மெட்டலர்ஜினா மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி செய்வாங்கல்ல. இப்போ தங்க ஆசாரி, அது மாதிரி இந்த காப்பரில் செய்யக்கூடியவங்க, இந்த செம்பில் செய்யக்கூடியவங்க, இவங்க இந்த ஆசாரிமார்கள்லாம் இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் ஹெரிடிட்ரியாக தான் இருந்தாங்க. அதாவது வம்சாவளியாக தான் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர வேற யாருக்கும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, வேற ஜாதி உள்ளவங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் இல்லையா. அதுக்கப்புறம் நம்மளோட எஜுகேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, விமென்க்கு, லோவர் கேஸ்ட் பீப்புளுக்கு, அதர் அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புளுக்குலாம் எஜுகேஷன் ஆக்சஸே கிடையாது. பேர்டு அப்படின்னா இது ஒரு தடுப்பு மாதிரி, ஒரு பேரிகேட் மாதிரி. நம்ம ரோட்ல போகிறோம், ஒரு மஞ்சள் கலரில் ஒரு பேரிகேட் வச்சுருப்பாங்க. அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, அந்த இடத்துல அதிகமாக ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கும், அதனால அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகணுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. இங்கே இந்த பேரட் வந்து இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு தான், லாக்டவுன் மாதிரி தான் ஃபார் விமென், லோவர் கேஸ்ட் அண்ட் அதர் அண்டர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள். இப்படி தான் இருந்தது நம்மளோட லேர்னிங். இன்னொன்று என்ன விஷயம்னா, ரூட் லேர்னிங் இருந்தது. ரூட் லேர்னிங்னா அந்த மெமரைஸ் பண்ணுறது. நம்ம இப்போ சின்ன கிளாஸில் நம்ம டேபிள்லாம் மெமரைஸ் பண்ணுறோம். 1 2 2 2 2 4 2 2 4 3 2 5 3 2 6 அப்படின்னு சொல்லி ரூட் லேர்னிங், அதாவது மெமரைஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம் எல்லாத்தையுமே. ஸோ இதெல்லாம் நம்ம கண்ட்ரியில இருந்த பிரச்சனைகள். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. பிராமின்ஸ், ஹிந்துஸ் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்டு தான் அவங்க வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ரூட் லேர்னிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் லோவர் கேஸ்ட்டு, விமென், அப்புறம் அண்டர் ப்ரிவிலேஜ் பீப்புளுக்குலாம் எஜுகேஷனோட ஆக்சஸே கிடைக்கல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம கண்ட்ரியில் இருந்தது. ஸோ இது எப்படி அந்த பிரிட்டிஷ் மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க யூஸ் பண்ணதுனால என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது, அதுக்கப்புறம் அதனால எப்படி நமக்கு நேஷனலிசம் வந்தது அப்படிங்கிறது அந்த டாபிக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நம்ம நாட்டில் இருந்த பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இதை எப்படி அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கொலோனியல் ஸ்டேட் மெக்காலே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அவங்க எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாங்களாம். அதாவது இவங்க வந்து பிரிஞ்சு கிடக்குறாங்க, ஹிந்துஸ், பிராமின்ஸ் அப்படின்னு பிரிஞ்சு இருக்கிறாங்க. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது அவங்க எஜுகேஷனில் கை வச்சாங்க. அதாவது ஒரு நாட்டை நம்ம வந்து அழிக்கணும், அதை தரமட்டம் ஆக்கணும்னா அவங்களோட எஜுகேஷனில் தான் ஃபஸ்ட்டு கை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களாம் அதே மெத்தடை தான் யூஸ் பண்ணாங்க, எஜுகேஷனில் கை வைக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பொலிட்டிக்கல் வைஸாக, எக்கனாமிக் வைஸாக போயிட்டு இருந்தவங்க இப்போ எஜுகேஷன்லேயும் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்க, மாடர்ன் எஜுகேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க.
எதுக்காம்? எஜுகேட்டிங் அண்ட் எம்பவரிங் த இந்தியன்ஸா. அவங்க நம்மளை எம்பவர் பண்றாங்களாமா. அவங்களோட இன்டென்ஷன் பிறகுதான் நமக்கு தெரியும். அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. ஏன் ஏன் அவங்க நம்மளை எஜுகேட் பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னா, they needed a large number of personnels to work for them. நமக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? அவனுக்கு தெரிய ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். நமக்கு பல லாங்குவேஜ் தெரியும். ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒரு லாங்குவேஜ் நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா? அவனுக்கு கீழே வேலை பார்க்கணும், இல்ல அவன் சொல்றது நமக்கு முதல்ல புரியணும்னா நம்ம ஆட்களுக்கு முதல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் வந்து எஜுகேஷனை கொண்டு வந்தானே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. அவனால அவன் நாட்டுல உள்ள இங்கிலீஷ் தெரிஞ்ச அந்த இங்கிலீஷ்காரங்கெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வந்து போட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவன் ஆட்களுக்கே வேலை கொடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆட்கள் அங்க கிடையாது. பிரிட்டன் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடுதான். அவ்வளவு பேத்தி இங்க கொண்டு வந்து போட்டா அப்புறம் அங்க யார் வேலை பாக்குறது அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து எஜுகேட்டட் பீப்புள் இங்க கொண்டு வர முடியாது. அவனோட ஆட்கள், அவனோட மக்களான எஜுகேட்டட் பீப்புள் இங்க கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறம் இவங்களோட லாங்குவேஜ் தெரிஞ்ச ஆட்கள் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த எஜுகேட்டட் இந்தியன்ஸ். புரியுதா? என்ன பண்றாங்க பாருங்க, இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வராங்க, பாஸ் பை த கவுன்சில் ஆஃப் இந்தியா இன் 1835. இந்த டேட் ரொம்ப முக்கியம். இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1835 சொல்ல தெரியணும். இது யார் பாஸ் பண்றாங்கன்னா, இது யாரு டிராஃப்ட் பண்றாங்கன்னா டிபி மெக்காலே. ஒரு பெரிய ஆளு மெக்காலே அப்படிங்கிறது. அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் கரிக்குலமே டிசைன் பண்ணது இவர் தான். புரியுதா? டிபி மெக்காலே அப்படிங்கிறது இவர் தான் இந்த டிராஃப்ட் பண்றாரு எதை, எஜுகேஷன் சிஸ்டம். ஓகேவா? இவருக்கு வந்து டிராஃப்ட் எஜுகேஷன் ஆக்ட் கொண்டு வந்த பிறகு நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஆரம்பிக்கிறாங்க? பாம்பேல, மெட்ராஸ்ல, கல்கத்தா. இதான் மேஜர் ஏரியாஸ் ஆஃப் பிரசிடென்சி. மேஜர் பிரசிடென்சி தான். மும்பை பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி, கல்கட்டா பிரசிடென்சி. இங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மெயினான ஏரியால அவங்க வந்து ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாம் ஓபன் பண்றாங்க. இப்போ 1857ல. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா, இவங்க எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்களா. இப்போ நம்மளை எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க, பாபு கிளாஸ் அப்படிங்கிறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? பாபு கிளாஸா. கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் நம்ம படிக்கிற கிளாஸ் அப்படி கிடையாது. நம்மள வந்து கிண்டல் பண்றாங்க. பாபு கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு கிண்டல் பண்றது மாதிரி. கிளாஸ் அப்படிங்கிற போது என்ன சொல்றது, நீ ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கிளாஸ். சரியா? நம்மள வந்து பாபு கிளாஸ்ன்னு சொல்றோம், கிண்டல் பண்றாங்க. தே ஸ்னீரிங் அட் அஸ். ஓகேவா? ஸோ இப்போ மெக்காலே பத்தி பார்த்துருவோம். மெக்காலே பார்த்தீங்கன்னா, he is the governor general in council from 1834 to 1838. ஸோ இந்த டேட்ஸ் ரொம்ப முக்கியம். he is the governor general in council from 1834 to 1838. ஓகேவா? ஸோ இவர் வந்து before Macaulay arrived in India, the General Committee of the Public Instruction was formed in 1823 with responsibility to guide East India Company and matter of education and medium of instruction. So இவர் வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1823 ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் 1834 தான் இங்கே வராரு. 1823 ஆரம்பிச்சாங்க. இந்த கமிட்டி தான் ஆக்சுவலாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெஸ்பான்சிபிள், அதாவது அவங்களுக்கு கைட் பண்றது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு தெரியும்ல, நம்மளை காலனைஸ் பண்ணாங்கல்ல, அந்த பிரிட்டிஷ் மக்கள் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகேவா? அவங்க ஈஸ்ட் சைட்ல உள்ள ஏரியாவெல்லாம் கவர் பண்ணதால அவங்க ஈஸ்ட் கம்பெனி அப்படி சொல்லுவாங்க. இந்தியாவை பண்ணதுனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த மேட்டர் ஆஃப் எஜுகேஷன், அதாவது எஜுகேஷன் எப்படி இருக்கணும், ஸ்கூலு, காலேஜஸ்லாம் எங்கெங்க தொடங்கணும், என்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனா, என்ன மீடியம்ல, இங்கிலீஷ் மீடியம்லையா இல்லை ஹிந்தி மீடியம்ல கொண்டு வரணுமா, அந்த மாதிரி முடிவு பண்றது எல்லாமே இவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் வரதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இந்த கமிட்டி ஆக்சுவலா 2 பிரிவா பிரிஞ்சாங்களாம், ஓரியன்டலிஸ்டும் ஆங்கிலிசிஸ்டும். இங்க ஆங்கிள் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க, இங்கிலீஷை தாய்மொழியா கொண்டு உள்ளவங்கன்னு அர்த்தம். the one who has English as their mother tongue, அவங்கள ஆங்கிலி அப்படி சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இவர் வரதுக்கு முன்னாடி 1823ல ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருந்தது. அவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது மொத்த கம்பெனியும் கைட் பண்றதும்
அப்புறம் எஜுகேஷன் மேட்டர்லயும் என்ன எஜுகேஷன், அதாவது ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல என்ன விதமான என்ன மீடியம் யூஸ் பண்ணுங்கிறதும் அவங்க தான் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கமிட்டி வந்து இப்ப ரெண்டா பிரிஞ்சு போச்சு. ஒன்னு ஓரியன்டலிஸ்ட் கமிட்டி, இன்னொன்னு ஆங்கிலிசிஸ்ட் கமிட்டி. ஓரியன்டலிஸ்ட்னால என்ன அர்த்தம்னா அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏஷியன் கண்ட்ரிஸா ஓரியன்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன என்ன அட்வொகேட் பண்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஜுகேஷன் இன் வெர்னாக்குலர் லாங்குவேஜ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னா அப்ப என்ன பேசுறாங்களோ அதான் வெர்னாக்குலர் லாங்குவேஜ். இப்போ அதாவது கான்டெம்பரரி அப்படிம்பாங்கல்ல, தான் வெர்னாக்குலர் லாங்குவேஜ். ஓகேவா? அந்த கான்டெம்பரரியா அந்த மக்கள் என்ன பேசிட்டு இருக்காங்களோ அந்த லாங்குவேஜ்ல எஜுகேஷன் கொடுங்க. ஆக்சுவலா அதுதானே கரெக்ட் இல்லையா? ஆனா இவங்க ஆங்கிலிசிஸ்ட் என்ன அட்வொகேட் பண்ணாங்க, வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் கொடுக்கணும், வெஸ்டர்ன் எஜுகேஷன் இங்கிலீஷ் தான் கொடுக்கணும். இந்த மெக்காலே அப்ப இவர் எந்த குரூப்ல இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இவர் ஆங்கிலிசிஸ்டுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. ஏன்னு பாருங்க, ஆங்கிலிசிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்புறம் ஹி ரைட் ஹிஸ் ஃபேமஸ் மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. ஓகேவா? மினிட்ஸ் ஆன் இந்தியன் எஜுகேஷன் 1835ல எழுதுறாரு. இவர் எப்போ வராரு? 1834 வராரு. அடுத்த வருஷமே புக்கு போட்டாச்சு பாருங்க. ஓகேவா? அடுத்த வருஷமே புக்கு போட்டாச்சு. இவரோட இன்டென்ஷன் பாருங்க, ஏன் ஆங்கிலிசிஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, he wanted to create a class of person, கிளாஸ்னா ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் பர்சன் from within India. ஓகேவா? இந்தியாக்குள்ளாடி ஒரு செட் ஆஃப் பீப்புளை அவங்க உருவாக்கணுமா. எதுக்குன்னு பாருங்க, அந்த ஆள் அந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருக்கணுமா, இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர், கலர்லயும் பிளட்லயும் அவன் வந்து இந்தியனா இருக்கணும். ஆனா அவனோட டேஸ்ட்ல, அவனோட ஒப்பீனியன்ல, அவனோட மாரல்ல, அவனோட இன்டெலெக்சுவல் லெவல்ல அவன் இங்கிலீஷ்காரனா இருக்கணுமா. எவ்வளவு ஒரு சுயநலம் பாத்தீங்களா? அவனால இதை மாத்த முடியாது, இந்தியன் பிளட்டையோ இந்தியன் கலரையோ அவனால மாத்த முடியாது. ஆனா அவன் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, அவன் உடுத்துற உடையில இருந்து, அவனோட பேசுற பேச்சு, அவனோட பழக்க வழக்கங்கள்ல இருந்து, அவன் யோசிக்கிற விதத்துல இருந்து எல்லாத்தையுமே நம்ம மாத்தலாம். ஓகேவா? ஸோ அவரோட இன்டென்ஷன் இதுதான். அவன் ஆங்கிலிசிஸ்டா இருக்கணும், இந்தியன் வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் கொடுக்கணும். ஏன் நினைச்சாங்கன்னா, இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர் இந்த டேர்ம் கொடுத்து உங்களுக்கு இது யார் சொன்னாங்க, இது யாரோட ஒப்பீனியன் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டிபி மெக்காலே சொன்னதுதான். ஓகேவா? ஸோ பி இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர்லயும் அவன் இந்தியனா இருந்தாலும், அவன் டேஸ்ட்லயோ ஒப்பீனியன்லயோ மாரல்லையோ இன்டெலெக்சுவல்லையோ அவன் இங்கிலீஷா இருக்கணும், இங்கிலீஷ்காரனா இருக்கணும். அதுக்காகத்தான் இவர் வந்து இந்த வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம். எவ்வளவு பெரிய சுயநலவாதிகள். அடுத்தது பாருங்க, ஆனா இந்த கிளாஸ கொண்டு வந்தாங்கல்ல, இவங்களை நம்ம பாபு கிளாஸ் சொல்லி கிண்டல் வேற பண்றாங்க. இவங்களை அவங்களுக்காக வேலை பார்க்கறதுக்காக நம்மள படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சு கொண்டு வந்துட்டு கடைசியில் நம்மள கிண்டல் வேற பண்றாங்க. இந்த கிளாஸ் இப்ப என்ன ஆகுறான்னு பாருங்க, இந்த கிளாஸ் தான், இந்த பாபு கிளாஸ் அவங்க கிண்டல் பண்ணாங்களே, இந்த கிளாஸ் தான் பிளேட் a leading role in mobilizing the people for the liberation of the country. இந்த பாபு கிளாஸ்ல கிண்டல் பண்ணாங்களே, இந்த கிளாஸ் பீப்புள் தான் முக்கியமான ஒரு இடத்த வகிச்சாங்களாம். இதுக்கு லிபரேஷன், கண்ட்ரி லிபரேஷன் கொண்டு வரதுக்கு, அதாவது நம்ம நாட்டை சுதந்திரம் அடைகிறதுக்கு இவங்க தான் மேஜர் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்னென்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். எஜுகேட்டட், ரோல் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். இவங்க எல்லாருமே மிடில் கிளாஸ் இருந்தாங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த படிச்சவங்க இருக்காங்களா, இவங்க எல்லாம் மிடில் கிளாஸ் மக்கள். இவங்க படிச்ச மிடில் கிளாஸ் மக்கள் என்னென்ன வேலை பார்த்தாங்க நேஷனலிசம் கொண்டு வரதுக்கு, அதுதான் இந்த டாபிக். ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, the economic and administrative transformation on the one side and the growth of the western education on the other gave the space for the growth of new social classes. ஒரு நியூ சோஷியல் கிளாஸ் ஃபார்ம் ஆச்சு. ஒரு சைட்ல எக்கனாமிக் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு சைட்ல வெஸ்டர்ன் எஜுகேஷன் போயிட்டு இருக்கு. அதாவது எக்கனாமிக் வைஸாவும் ஒரு மக்களை இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸாவும் இந்த இங்கிலீஷ் மக்கள் இங்கிலீஷ் பீப்புள் நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளை உருவாக்கிட்டு இருக்காங்க. வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுத்தும் ஒரு வகையான செட் ஆஃப் பீப்புளை உருவாக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? எக்கனாமிக் வைஸானா இப்போ இங்க பாருங்க, எக்கனாமிக் வைஸா இந்த பிசினஸ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க, லேண்ட் லார்ட்ஸ் இருக்காங்க, மணி லெண்டர்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் அவங்களால உருவாக்கப்பட்டவங்க தான்.
புரியுதா? இவங்கெல்லாம் அவங்களால உருவாக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வெஸ்டர்ன் எஜுகேஷன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன் இருக்காங்க, ஓகேவா? இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸா பாத்தீங்கன்னா லாயர்ஸ் இருக்காங்க, சபார்டினேட் சர்வீஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ எக்கனாமிக் வைஸா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வைஸா, டிரான்ஸ்ஃபார்ம் அந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் வைஸா நம்ம பிரிட்டிஷ் வந்து நம்மளோட மக்களை நம்மளோட இந்தியால ஒரு செட் ஆஃப் பீப்புள் அவங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு? அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்காக, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக உருவாக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா? ஸோ நியூ சோஷியல் கிளாஸ் கிரியேட்டட் பை த பிரிட்டிஷ் ராஜ். என்ன கிரியேட் ஆச்சு? நியூ சோஷியல் கிளாஸ் வந்து உருவாச்சான். சாரி, ஓகே. ஸோ நியூ சோஷியல் கிளாஸ் அவங்க வந்து உருவாக்குறாங்க, ஓகேவா? அதை யாரெல்லாம் இருக்கா பாருங்க. இந்தியன் ட்ரேடிங் அண்ட் பிசினஸ் கம்யூனிட்டி இருக்காங்க, அதாவது இவங்க எக்கனாமிக்ஸ்குள்ளாடி வருவாங்க. லேண்ட்லார்ட் இருக்காங்க, மணி லெண்டர்ஸ், இவங்க எல்லாருமே எக்கனாமிக்ஸ்குள்ளாடி வருவாங்க. அப்புறம் இந்தியன் எஜுகேட்டட் இங்கிலீஷ் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் இருக்காங்க. எம்ப்ளாய்டு இன் இம்பீரியல் சபார்டினேட் சர்வீசஸ், லாயர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே படிக்க வச்சு அவங்க வேலையும் போட்டு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க முன்னாடி எப்படி இருக்காங்க? ஓகே, நமக்கு வேலைலாம் தந்திருக்காங்க, நம்ம இவங்களுக்கு வந்து விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. அதுக்கப்புறம் soon they realize that their interest would be better served only in the independent India அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து புரியுது. அதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இந்தியா இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் நம்ம அதாவது தனித்துவமா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆனா மட்டும்தான் அது முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. புரியுதா? ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அவங்க வேலை கொடுத்தாங்க, படிக்க வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நல்ல விசுவாசமா இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு தனித்துவமா நம்ம ஏதாவது செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பா அது இண்டிபெண்டன்ட் ஆனா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியும். இவங்களுக்கு கீழே நம்ம எதுவுமே நம்மளால தனியா பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இவங்க தான் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இந்த சோஷியல் கிளாஸஸ் தான், இந்த நியூ சோஷியல் கிளாஸஸ், அதாவது இந்த பீப்புள், இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் என்ன பண்றாங்க? prominent role in promoting patriotism among the people. patriotismனா தெரியும்ல உங்களுக்கு, அந்த நாட்டு பற்று, அத வந்து மக்களுக்குள்ள விதைக்கிறதுல இவங்க தான் பெரிய ரோல் பண்றாங்க. இவங்களாலதான் நிறைய அசோசியேஷன் உருவாகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லாம் இவங்களாலதான் உருவாகுது, இந்த மாதிரி படிச்ச மிடில் கிளாஸ் மக்களால. பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த படிச்ச மிடில் கிளாஸ் மக்களா தான் இருப்பாங்க. மக்கள் தான். ராஜா ராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தா, அரவிந்த கோஷ், கோபால் கிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோஸ் ஷா மெஹ்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்க எல்லாருமே வந்து நம்மளோட லீடர்ஸ் தான், இண்டிபெண்டன்ஸ் லீடர்ஸ், இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடின லீடர்ஸ் இவங்க எல்லாம். ஸோ இவங்க எல்லாருமே யாரால உருவாக்கப்பட்டவங்களாம்? இந்த பிரிட்டிஷால உருவாக்கப்பட்டவங்களாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இவங்களும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோணுது, ஓ நம்ம ஏன் இவங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ இவங்க தான் தீஸ் பீப்புள் லெட் டு சோஷியல், ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை கொண்டு வராங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து சோஷியல் வைஸா மூவ்மெண்ட் கொண்டு வராங்க, ரிலீஜியஸ் வைஸா மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க, பொலிட்டிக்கல் வைஸா மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா இந்த எஜுகேட்டட்ஸ்க்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம் கிடைக்குதுன்னா, they get exposure to ideas of nationalism, democracy, socialism, etc. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு எக்ஸ்போஷர்னா அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. யார்கிட்ட இருந்து பாருங்க, ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் மில், மஸ்ஸினி, கரிபல்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ், இவங்க எல்லாரும் வந்து வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவல்ஸ். இவங்க எல்லாரும் வந்து சோஷியலிசம், நேஷனலிசம், டெமோக்ரஸி இதை பத்தி பேசின பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்களை பத்திலாம் இந்த எஜுகேட்டட் நம்மளோட நியூ சோஷியல் எஜுகேட்டட் அந்த மெம்பர்ஸ்க்குலாம் தெரிய வருது. ஏன்னா இவங்க வந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிற போது இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர் வாசிப்பாங்க, இன்டர்நேஷனல் புக்ஸ், நிறைய புக்ஸ் வாசிப்பாங்க, இவங்களை பத்தி எழுதின புக்ஸ், இவங்களோட அந்த ஒப்பீனியன் பத்தி எழுதின புக்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இவங்க கையில கிடைக்கிறது. இவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிற போது இவங்க சொன்ன அந்த வார்த்தைகள், நேஷனலிசம்னா என்ன,
டெமோக்ரஸினா என்ன, சோசியலிசம்னா என்ன அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லாம் இவங்களுக்கு புரிய வருது. ஸோ இதை அந்த படிச்சவங்க அவங்க படிச்சு நமக்கு சொல்லி தராங்க. அதாவது மற்ற மக்களுக்கு சொல்றாங்க, நம்ம இவங்ககிட்ட இருந்து நம்ம வெளியே வரணும், இண்டிபெண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்த சொன்னதுனாலதான் அந்த நேஷனலிசம் அப்படிங்கிறது உருவாகுது. அது வரைக்கும் மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, தனித்தனி பார்ட், ஸ்டேட் விட்டு ஸ்டேட், பிரசிடென்சி டு பிரசிடென்சி பிரிஞ்சுதான் இருந்தாங்க. நம்ம எல்லாரும் சேரணும், நம்ம சேர்ந்தாதான் நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். நம்ம இப்படி பிரிஞ்சு இருக்கிறது தான் நம்மளோட பெரிய மிஸ்டேக்கு. அதுதான் அவங்க அட்வான்டேஜா எடுத்து நம்மளை வந்து ஆள்றாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லி நம்ம நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த உள் உணர்வை அவங்க வந்து கொண்டு வராங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன கொண்டு வராங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த 3 விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, ரைட் ஆஃப் அ ஃப்ரீ பிரஸ், அதாவது சுதந்திரமா சுதந்திரமா ஒரு பிரஸ் நடத்துறதுக்கு, நியூஸ் பேப்பர் வெளியிடுறதுக்கோ ஒரு மேகசின் வெளியிடுறதுக்கோ அதுக்கு ஒரு ரைட்ஸ் வேணும். நம்ம ரைட் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச், எதை வேணாலும் பேசுறதுக்கு ஒரு ஒரு ரைட்ஸ் உண்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லையா. அப்புறம் ரைட் ஆஃப் அசோசியேஷன், என்ன அசோசியேஷன் நடத்துறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் வேணும். இந்த 3 விஷயங்கள் வந்து இந்த யூரோப்பியன் மக்கள் வந்து இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா அவங்க நினைச்சாங்க. இவங்களும் அதே மாதிரி இந்த இந்தியன்ஸ், இந்த நியூ சொசைட்டி ஆஃப் இந்தியன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன்ல, அவங்களும் வந்து இந்த 3 நமக்கு வேணும். இந்த 3 நமக்கு வேணும்னா என்ன ஆகணும், நாடு நம்ம கையில இருக்கணும். ஸோ நிறைய ஃபோரம்ஸ் கொண்டு வராங்க. நிறைய ஃபோரம்ஸ் கொண்டு வராங்க. ஃபோரம்ஸ்னா என்னன்னா, ஒரு மீட்டிங் பிளேஸ் மாதிரி, ஒரு ஹப் மாதிரி, அங்கங்க லைப்ரரி மாதிரி, மீட் பண்ணி பேசுறது மாதிரி ஒரு ரூம், ஒரு வீடு மாதிரி கட்டி அங்க வந்து அந்த படிச்சவங்க படிக்காதவங்க வந்து மீட் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அவங்களோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நிறைய ஃபோரம்ஸ் உருவாக்குறாங்க. இது எல்லாமே எப்படி பாசிபிள் ஆகுதுன்னா, rapid expansion of transport network and establishment of postal, telegraph, wireless services all over India. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் ஒருத்தர் வந்து அவங்களோட தகவலை பரிமாறி இருக்காங்க. போஸ்டல் சிஸ்டம் இருந்திருக்கு, டெலிகிராஃப் சிஸ்டம் இருந்திருக்கு, வயர்லெஸ் சர்வீஸ் சிஸ்டம் இருந்திருக்கு. இதெல்லாம் இருக்க போய் தான் ஒருத்தர் அவங்களோட இங்க டெல்லியில இருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு இல்ல ஒருத்தருக்கு ஒரு நியூஸ் சென்ட் பண்ணோம் அப்படின்னா நேரடியா போனாதான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது அந்த டைமிங் கேப் இருக்கும். ஆனா இப்ப டெலிகிராம், போஸ்டல் சர்வீஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ வந்து என்னன்னா, படிச்சவங்க அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல அவங்களுக்கு இங்கிலீஷ்க்கு விசுவாசமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஒரு விஷயம் நம்மளா செய்யணும் அப்படின்னா நம்மளோட நாடு நம்ம கையில இருக்கணும் அப்படிங்கறத நம்புறாங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் அதெல்லாம் அவங்க பண்றாங்க. இன்னும் என்னன்னா, அவங்களுக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல உள்ள இந்த நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த ஐடியா, டெமோக்ரஸி, சோசியலிசம் அப்படிங்கிற ஐடியாலாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அவங்க படிச்சதுனால அந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு புரியுது. ஸோ அவங்க அது படிச்சது புரிஞ்சது அதோட நிக்காம மக்களுக்கு அவங்க அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. நம்ம வந்து நம்ம நேஷனலிசமா இருக்கணும், எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த நிலைமை நமக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. 3வது விஷயம் பாருங்க, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷனரிஸ். இந்த மிஷனரிஸ் என்ன வேலை பார்த்தாங்க, எதுக்காக இவங்க உள்ள வந்தாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, அதை பாருங்க. மாடர்ன் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக வந்தாங்களாம். இதுக்கு மாடர்ன் எஜுகேஷன் அவங்க இந்தியன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்தாங்களாம். யார் எடுத்தாங்க இந்த வேலையை, கிறிஸ்டியன் மிஷனரிஸ். அதாவது இந்த மிஷனரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வந்தாங்க. தே இன்ஸ்பயர்ட் பை த proselytizing spirit. They attacked polytheism and caste inequalities. proselytizing spiritனா, proselytizingனா என்ன அர்த்தம்னா, ஸ்ப்ரெட்டிங் த ரிலீஜியன். ஸோ அவங்க ரிலீஜியனை ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த வெறி அவங்களுக்கு இருந்துட்டே இருந்தது. அதனால என்ன பண்ணாங்க, தே அட்டாக் பாலிதீசம். நம்ம கண்ட்ரில பாலிதீசம் இருந்தது. பாலிதீசம் மீன்ஸ் நிறைய காடை நம்ம வழிபட்டோம், நிறைய ரிலீஜன் நம்ம வழிபட்டோம், நிறைய காட்ஸை வழிபட்டோம். ஹிந்துனாலே ஏகப்பட்ட காட்ஸ் இருக்காங்க, ஓகேவா. ஸோ நிறைய காடை நம்ம வழிபட்டோம். நமக்குள்ள ஹிந்துஸ்குள்ளாடியே ஏகப்பட்ட கேஸ்ட் இன்இக்வாலிட்டிஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் அவங்க அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட கண்ட்ரியில உள்ள அந்த ரிலீஜன், அதாவது கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக ஆக்சுவலா இவங்க உள்ள வந்தாங்க.
என்ன பேர்ல வந்தாங்க, நாங்க எஜுகேஷன் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க முதல்ல என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா, டு ப்ரீச் கிறிஸ்டியானிட்டி, ஃபர்ஸ்ட் மெத்தட் தி அடாப்டட் டு ப்ரீச் கிறிஸ்டியானிட்டி என்னன்னா, ஸ்மார்ட் அண்ட் செக்யூலர் எஜுகேஷன். பாருங்க, செக்யூலர் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன வேலை பார்த்துருக்காங்க. செக்யூலர், செக்யூலர்னா நம்ம ஏற்கனவே பிரியாம்பிள் எல்லாம் பார்த்தோம். செக்யூலர்னா என்னது, எம் மதமும் சம்மதம் அப்படின்னு அர்த்தம். இவங்க என்ன கொடுக்குறாங்களா, மாடர்ன் செக்யூலர் எஜுகேஷன். மாடர்ன் இல்ல, மாடர்னுங்கிற வார்த்தை வேற. மாடர்ன் செக்யூலர் எஜுகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம நாட்டில் என்ன நடந்துட்டு இருந்தது, ஒன்லி பிராமின்ஸ் ஹிந்துஸ் மட்டும் தான் படிக்க முடியும், ஓகேவா, ஹை கேஸ்ட் பீப்புள் மட்டும் தான் படிக்க முடியும், பெண்கள்லாம் படிக்கவே வரக்கூடாது, இது மாதிரி நிறைய பிரிவினை இருந்தலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, மாடர்ன் செக்யூலர் எஜுகேஷன், எம்மதமும் சம்மதம், யாரு வேணாலும் எங்க கூட எங்க ஸ்கூல்ல படிக்க வரலாம் அப்படிங்கிற போது அப்போ மக்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், பரவாயில்ல, நல்லவங்க நல்லவங்க தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. யாருக்கெல்லாம் எஜுகேஷன் கொடுத்தாங்க பாருங்க, அண்டர் ப்ரிவிலேஜ் கொடுத்தாங்க, மார்ஜினலைஸ்டு செக்ஷன் கொடுத்தாங்க, டினைடு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யாருக்கெல்லாம் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாரும் இவங்க வந்து எஜுகேஷன் கொடுத்தாங்க. எதுக்கு எஜுகேஷன் கொடுத்தாங்க, அப்படியே நைஸா கிறிஸ்டியானிட்டி பரப்புறதுக்கு. ஆனா என்ன, நம்ம மக்கள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஒன்லி ஸ்மால் ஃபிராக்ஷன் கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி. கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறினாங்களே தவிர அப்படி ஒன்றும் பெருசா வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு யாரும் மாறல, ஓகேவா. இந்த இப்போ இது ஒரு சேலஞ்ச் இல்லையா நமக்கு, இந்த எஜுகேஷன்ங்கிற பேர்ல நம்ம மக்களை அவங்களோட அவங்க கண்ட்ரியில உள்ள ரிலீஜனுக்கு மாத்துறது, இது ஒரு சேலஞ்ச் அவங்க நமக்கு தந்தது. இந்த சேலஞ்சினால உருவாகினதுதான் நிறைய சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் உருவாச்சு. அடடா, இவங்க நைஸா வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க நம்ம ஊர்ல உள்ள ஆளுங்க. ஸோ அது என்னெல்லாம்னு பார்த்துடலாம். எதுக்காக ஆக்சுவலா சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் பண்ணுவேன்னா, ரிஃபார்மிங் த சொசைட்டி. நம்ம ஒரு சொசைட்டி ரெஃபர்மேஷன் கொண்டு வரணும். எதுக்காகப்பா நீங்க மாறுறீங்க அப்படின்னா, நீங்க எனக்கு படிப்பு தர மாட்டேங்கிறீங்க, இவங்க தான் படிக்கலாம் இவங்க தான் படிக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படியா, சரி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெஃபர்மேஷன் கொண்டு வரணும். அதுக்காக தான் ஆக்சுவலா இந்த சோசியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் அவங்க கொண்டு வந்தது. எப்ப கொண்டு வந்தாங்க, 19th century தான் இந்த ரெஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து தொடங்குது. இப்போ கொஞ்சம் ரெஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல பெரிய லெசனாவே இருக்கும். இப்போதைக்கு லைட்டா ஹெட்டிங்ஸ் யார் கொண்டு வந்தா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது யார் கொண்டு வந்தாருன்னா, ராஜாராம் மோகன் ராய். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிரம்ம சமாஜ் அது யார் கொண்டு வந்தாங்க, இந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ பிரம்ம சமாஜ் வந்து ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்தது. அடுத்தது பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது டாக்டர் ஆத்மாரம் பாண்டுரங் அப்படிங்கிறது கொண்டு வந்தாரு. அடுத்தது அலிகர்க் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது சையத் அஹ்மத் கான். அலி அப்படின்னு இருக்குல்ல முஸ்லீம் நேம், அப்போ சையத் அஹ்மத் அப்படின்னு வச்சுக்கோங்க. அலிகர்க் மூவ்மெண்ட், சையத் அஹ்மத் கான். அடுத்த ரீவைவல்ஸ் மூவ்மெண்ட். ரீவைவல்னாலும் ரெஃபர்மேஷன் தான். ரீவைவல்னா ரினியூ பண்றது அந்த மாதிரி தான். ஸோ நியூ மூவ்மெண்ட்ஸ்ல என்னென்ன மூவ்மெண்ட்லாம் இருக்கு பாருங்க, ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ணா மிஷனு, அப்புறம் தியோபெண்ட் மூவ்மெண்ட், இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கு. அடுத்து சோசியல் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் வருது. சோஷியலா சொசைட்டி வைஸா, அது ரிலீஜியஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லாம சும்மா சோஷியல் வைஸா பொதுவா. இது யார் கொண்டு வந்தாங்க, ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் பூனேல கொண்டு வராரு. நாராயணகுரு அண்ட் ஐயங்காலே கேரளால கொண்டு வராங்க. அப்புறம் ராமலிங்க அடிகள் அண்ட் வைகுண்ட சுவாமிகள், இவங்க 2 பேரும். அப்புறம் அயோத்தி தசர் இன் தமிழ்நாடு, இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டுல கொண்டு வராங்க. இது சோசியல் மூவ்மெண்ட்ஸ். ஜோதிபா பூலே பூனேல கொண்டு வராங்க, நாராயணகுரு அண்ட் ஐயங்காலை வந்து கேரளால கொண்டு வராங்க. அப்புறம் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்தி தசர், இவங்க 3 பேரும் தமிழ்நாட்டுல சோசியல் மூவ்மெண்ட்ஸை கொண்டு வராங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா படிப்போம். ஐஎன்சில தான் அது நம்ம பிறகு பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிரம்ம சமாஜ்னா ராஜாராம் மோகன் ராய் கொண்டு வந்தது, பிரார்த்தனா சமாஜ்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டுராங் கொண்டு வந்தது, எந்த இயர் அதெல்லாம் உண்டு, அது அந்த லிஸ்ட்ல இன்னும் ரொம்ப நமக்கு டீப்பா கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ இதுல 2-3 பாயிண்ட்ஸ் அவ்வளவுதான், முடிஞ்சது. பிரம்ம சமாஜ் வந்து எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. பிரம்ம சமாஜ் ராஜாராம் மோகன் ராய் பார்த்தோம்ல. ஸோ 1828 கொண்டு வந்தது. இந்த டேட்டு யாரு கொண்டு வந்தா,
என்ன மூவ்மெண்ட் இதெல்லாம் நேம்லாம் ஞாபகம் இருக்கணும். பிரார்த்தனா சமாஜ் 1867ல, ஆரிய சமாஜ் 1875ல, அப்புறம் இந்த ராய், அதாவது ராஜாராம் மோகன் ராய் நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தார். இந்த பிரம்ம சமாஜ் அந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தார்ல, அதே மாதிரி இவரால் இன்ஸ்பயர் பண்ணப்பட்டவங்க யாருன்னா கேஷவ் சந்திர சென், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இவங்களும் ரிஃபார்மஸா இருந்தாங்க. அதாவது இவரை இன்ஸ்பயர் ஆகி இவங்களும் ரிஃபார்மஸா இருந்தாங்க. நிறைய ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இவங்களோட முக்கியமான வேலை எது இருந்ததுன்னா அபாலிஷன் ஆஃப் சதி அண்ட் சைல்ட் மேரேஜ் அண்ட் விடோ மேரேஜ். அபாலிஷன் சதி அப்படிங்கிற அந்த அந்த பழக்கத்தை ஒழிக்கணும். அப்புறம் சைல்ட் மேரேஜை ஸ்டாப் பண்ணணும். விடோ மேரேஜை என்கரேஜ் பண்ணணும். விடோ ரீமேரேஜை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களோட முக்கியமான கன்சர்னா இருந்தது. அப்புறம் வேற என்னன்னா இந்த ஆர்கனைசேஷன் அசோசியேஷன் எல்லாமே political nature came in different parts of British India to vent the grievances of the people. என்னென்ன grievances இருந்தது, என்னென்ன கஷ்டங்கள் இருந்தது, அதை எல்லாத்தையும் போக்குறதுக்கு கூட இந்த மூவ்மெண்ட் வந்து ஆல் ஓவர் பிரிட்டிஷ் இந்தியால ஸ்ப்ரெட் ஆச்சான். ஓகேவா? ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷனரிஸ் பார்த்தோம். ஓகே, 1 minute. ஸோ நம்ம இந்த டாபிக்ல என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட்டில் எஜுகேஷன் எப்படி இருந்தது ப்ரீ பிரிட்டிஷ் இந்தியாவில், அது வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஒன்று போல இல்லை. ஹிந்துஸ்க்கு மட்டும்தான், பிராமின்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது. சான்ஸ்கிரிட் தான் நம்ம வந்து இதாக இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மெக்காலே சிஸ்டமில் என்னென்ன கொண்டு வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. மெக்காலே எப்போ ஊருக்கு வந்தார், அப்புறம் ஓரியன்டலிஸ்ட், ஆங்கிலிசிஸ்ட், இந்த டிஃபரன்சஸ், அப்புறம் நம்மளை வந்து பாபு கிளாஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே என்னன்னா மிடில் கிளாஸ் எஜுகேட்டட் பீப்புள் வந்து நிறைய நம்ம நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு முக்கியமான ரோல் நிறைய பண்ணாங்க. அந்த இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் மிடில் கிளாஸ் எஜுகேட்டட் பீப்புளோட நேம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா மிஷனரிஸ் என்ன வேலை பார்த்தாங்க, அவங்களால நம்ம எப்படி நேஷனலிசம் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு எப்படி வந்தது, அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் வந்தது. அப்போ என்னென்ன சோஷியல் மூமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட்லாம் என்னெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியா எந்த இயர் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் அவங்களோட முக்கியமான கன்சர்ன் அபாலிஷன் ஆஃப் சதி, சைல்ட் மேரேஜ், விடோ மேரேஜ், ஸோ விடோ ரீமேரேஜ், இதெல்லாம் தான் அவங்களோட முக்கியமான கன்சர்னா இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். So hope you understand what I have taught you. So the second part அடுத்த பார்ட்ல நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். Okay, thank you.